ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ எஸ்எஸ்சி ஜிடி 2025க்கான ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், ஃபிசிக்கலுக்கான டேட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அஃபிஷியல் வெப்சைட் சிஆர்பிஎஃப்லேயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெப்சைட்டே செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ பிஇடி பிஎஸ்டிக்கான அஃபிஷியல் அட்மிட் கார்டு வந்து இப்போ லிங்க் ஆக்டிவேட் ஆயிருச்சு. அட்மிட் கார்டும் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, சர்வர் டவுன் ஆகிருக்கும். அது எப்படி நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, இந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் பேசியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து லிங்க் ஆஃப் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி இப்போதான் வந்து புதுசாக இன்றைக்கி தான் இப்போ ஒரு 1 hour தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த பிஇடி பிஎஸ்டி ஈவெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் 2025 அசாம் ரைஃபிள் சிப்பாய் என்சிபி ஆஃப் சிபி குவாலிஃபைடு, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் குவாலிஃபைடு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷெட்யூல்டு ஃப்ரம் 28/2025. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு லீக்கான ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. அதையும் நம்ம பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அது கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு 20 ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப எஃபோர்ட் போட வேண்ட தேவையில்லை. உங்களுடைய ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? கடைசி ஒரு 1 day 2 day அது உங்களுடைய ஒர்க் அவுட் இதை பொறுத்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி ஃபிசிக்கல் நிறைய டைம் வந்து ஓடி நல்லா பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக அட்டன் பண்ணுறவங்க, இந்த வாட்டி நல்ல மார்க் வச்சுருந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த வாட்டி வந்து பிஇடி பிஎஸ்டி அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த 2 மட்டும் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டிவியும் டிஎம்ஐயும் வந்து இதுக்கப்புறம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 month டைம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். சில பேருக்கு வந்து வரும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நிறைய பேர் செக் பண்ணுறதுனால இந்த மாதிரி சர்வர் வந்து டவுனாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் செக் பண்ணியிருக்கலாம். அதால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த 2 நம்பர் எந்த நம்பர் வச்சுனாலும் நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கேப்சாவில் வந்து எவாலுவேஷன் அந்த நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் போடும்போது வந்து கரெக்டான நம்பர் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்சா வந்து கரெக்டாக போட்டாலும் அது வந்து ராங்குன்னு சொல்கிற மாதிரி வந்தது. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் வெப்சைட்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், அதை சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வச்சும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வச்சும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இது கொடுத்தும் நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு உங்ககிட்ட எந்த ரோல் நம்பர் கொடுத்து செக் பண்ணாலும் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து செக் பண்ணாலும் வரும். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு எந்த டேட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இப்போ பிஇடி பிஎஸ்டி மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நீங்கள் மேக்ஸிமம் டாக்குமெண்ட்டுக்கு ரொம்பவே இது பண்ண தேவையில்ல. ஏன்னா டிவிடிஎம்க்கு தனியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமும் தனியாக தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் அப்போ வந்து எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் போதும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் இப்போவே வந்து உங்களுக்கு நான் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஏன்னா டிவிக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ நான் இப்போவே ஒரு வீடியோ கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் போன வருஷத்துக்காக. ஓகேங்களா? போன வருஷம் பிஇடி பிஎஸ்டி டிவிடிஎம்இ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன்றா நடந்தது, இந்த வாட்டி தனித்தனியாக நடக்குது. ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் வந்து கட் ஆஃப் அதிகமாகுமா, இல்லை வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கட் ஆஃப் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அப்படின்றத நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இப்போது வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக தான் நடந்துகிட்டு இருக்கின்றது. போன வருஷம் மட்டும்தான் ஒன்றா நடந்தது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ரொம்பலாம் அதிகமாகாது. ஓகேங்களா? கட் ஆஃப் நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல. ஃபிசிக்கல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். நல்லா எஃபோர்ட் போடுங்க. அதே மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக முடியும்.
வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது SSGDக்கான ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பொறுமையாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே அட்மிட் கார்டு வந்திருக்கும், பாஸ் ஆன எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஸோ 20/8/2025 அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரையும் இதுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? RFID இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக நோட்டீஸ்லேயும் சொல்லலை. பட் ஆனால் அந்த லீக் நோட்டீஸில் RFID இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் நாள் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கன்ஃபார்மாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டே ரிவ்யூ நான் கொடுப்பேன். கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.